மணத்தக்காளி கீரை பொரியல். கீரை நல்லா அலசி வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகா. வாங்க தாளிப்பு பார்த்துக்கலாம். வாணல்ல எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலப்பருப்பு, சீரகம் எல்லாம் கலந்த கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா 3-4 கிள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகா மட்டும்தான். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் 1 சேர்த்திக்கிறேன் நான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுறதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்ச கீரையை சேர்த்திக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கீரையில் இருக்குது. கல்லீரல், சிறுநீரகம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கால்சியம், அயன் ரொம்பவே இருக்குது. இரத்த சோகை, அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா, இந்த கீரை மட்டும் இல்லைங்க, அனைத்து வகையான கீரையுமே எடுத்துக்கோங்க. அனிமிக்காக இருக்கிறவங்க சீக்கிரம் க்யூர் ஆகிடும். கீரையில் டேஸ்ட்டுக்காகவும் ப்ரோட்டீன் சத்துக்காகவும் நான் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். ஊற வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி கீரையில் சேர்த்திக்கிறேன். கீரையோடையே பாசிப்பருப்பு சேர்ந்து வெந்துடும். அப்படி நல்லா கொலைய வெந்த பருப்பு வேணும்னா தனியாக வேக வச்சு கீரையில் பருப்பு சேர்த்திக்கோங்க. எப்படி 2 மெத்தடும் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். கீரை ட்ரையாக இருக்கிறனால வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்தி கிளறி விட்டு கீரை முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்திக்கிறேன். கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி தேங்காய் துருவி போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட், சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ரெகுலராக பாருங்கள். டெய்லி ஒரு ஹெல்தி ரெசிபி அதோட நன்மைகளோடு நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.